எல்லாருக்கும் வணக்கம். நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. இந்த சேனல் ஆரம்பித்து 11 மாதம் ஆகிடுச்சு. நான் சேனல் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா June 10, 2020 ஆரம்பித்தேன். இன்றைக்கி May 9, 2021. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் நினச்ச ரீச் கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப்பில் ஒரு சோலோ க்ரியேட்டராக ஒரு வீடியோஸை அப்லோட் பண்ணி ரீச் கிடைக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஒன். ஆனால் அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இருந்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த சேனலை க்ரியேட் பண்ணோம். இந்த சேனலை க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே நம்ம டெக்கை பற்றி கொஞ்சம் நல்லா சொல்லி தருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணிச்சு. ஸ்டார்டிங் ஒரு 0 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து இப்போ ஒரு 304 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இது வரைக்கும் நான் 100 வீடியோஸ் போட்டுட்டேன். இது என்னுடைய 100வது வீடியோ. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது 100வது வீடியோவில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஷார்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நான் 100 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு என்னமோ ஒரு ரீச் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா நான் ஒரு வருஷத்தில் நான் எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் ஒரு 900, 1000, 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வருஷத்தில் நம்ம எடுப்போம், இந்த ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் ரீச் ஆகலை, என்னுடைய வாட்ச் ஹவர்ஸுமே ரீச் ஆகலை. இப்போ இருக்கிற வாட்ச் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 200 ஆர் 210 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியான ஒரு வாட்ச் ஹவர்ஸ். ஓகே, நானும் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் கிளிக் ஆகிரும், நம்ம சேனல் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு போகும், ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக நிறைய வீடியோஸ்கள் நம்ம கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருந்தோம். அதாவது ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வச்சு நம்ம போட்டுருவோம். இதுவரை ஒரு வாரம் கூட நான் விட்டது கிடையாது, ஒரே ஒரு வாரம் கூட. ஏன்னா அவ்வளவு கன்சிஸ்டன்சியாக நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வீடியோஸ்களை போட்டுக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால என் சேனல் குரோவே ஆகலை. ஒரு வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த சவுண்டும் கேட்டுட்ருக்கோம், பின்னாடி கத்துறவங்களும் கேட்டுட்ருப்பாங்க. இதுக்கு நான் கதவை சாத்தி வச்சா வேர்த்தா கூட நான் பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு செகண்ட் அந்த மொபைல் ஹீட் ஆகி அழிச்சு விட்டு போயிடும். இவ்வளோ பிரச்சனைக்கு பின்னாடி தான் நான் வீடியோஸ்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நான் இப்போ வரையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ விட்டுட்டு மற்ற வீடியோஸ்க்கெலாம் ஒரு 30-40 வீடியோ நைட்டு 1 மணி 2 மணிக்கு ஷூட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துச்சு. ஏன்னா காலையில் பூரா ஒரு ஒர்க் இருக்கும், அப்புறம் நைட்டு தான் நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ நைட்டு நம்ம வீடியோஸ்கள் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஷூட் பண்ணி நம்ம வீடியோஸ்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ எனக்கு எப்படி ஒரு தம்ப்நெயில் டிசைன் பண்ணணும், எப்படி எப்படி பேசணும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு வீடியோவில். ஆனால் இப்போது ஏதோ நான் பேசுகிறதுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. என்னுடைய மாடுலேஷனாக இருக்கட்டும், என்னுடைய வாய்ஸாக இருக்கட்டும், ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இதுவரையும் நான் போட்ட 99 வீடியோ தான் இதுக்கான காரணம். இருந்தாலும் நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால தான் என் சேனல் க்ரோ ஆகலை. நிறைய தடவை இதை டெலீட் பண்ணிவிட்டு போயிடலாமோலாம் நினச்சிருக்கேன். ஆனால் அதெல்லாம் டெலீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நாள் 99 வீடியோவுமே நம்ம வேஸ்ட். இதுக்கு இந்த 99 வீடியோவை போடாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த யூடியூப்பில் தான் எல்லாமே கண்டென்ட் ஆகும். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் நிறையவே இருக்கும். இந்த யூடியூப்பில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதை பார்த்தாலுமே கண்டென்ட்டாக தெரியும். ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து காட்டினாலும் அது கண்டென்ட்டு தான், உங்கள் பாத்ரூமை திறந்து காட்டினாலும் அது கண்டென்ட்டு தான், உங்கள் வீட்டை திறந்து காட்டினாலும் அது கண்டென்ட்டு தான், நீங்கள் நடந்தாலும் கண்டென்ட் தான், ஓடினாலும் கண்டென்ட் தான், மொட்டை மாடி சுற்றி காட்டினாலும் கண்டென்ட்டு தான். எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. இதுவரையும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்களில் நான் பண்ண தப்பு என்ன, அதெல்லாம் இனிமேல் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆரம்பிச்சலாம் இருந்தாலும் சரி, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இந்த 100 வீடியோவில் நான் என்ன கற்றுக்கிட்டேன், ஒரு தம்ப்நெயில் எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு சேனல் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஒரு சேனல் ஆர்ட் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து A to Z எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெர்ஃபெக்டான சேனலை நீங்களும் உங்கள் மொபைலில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே தேவை கிடையாதுங்க. உங்கள் மொபைல் இருக்கா, அது மட்டுமே போதும். அது மட்டும் வச்சே நம்மளால் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறத நான் யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு புது சீரியஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதாவது யூடியூபர் அப்படிங்கிற ஒரு சீரியஸ். இந்த சீரியஸோடைய பேர் தான் யூடியூபர். இதில் A to Z சேனலை எப்படி ஆரம்பிக்கணுன்றதுலேருந்து எப்படி டெலீட் பண்ணணுன்ற வரைக்கும் A to Z எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கான ஒரு பதிலாக இருந்தாலும் சரி, அதையும் நம்ம ஒரு சீரியஸாக பண்ணுவோம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்தையுமே ஒரு பதிலாக நம்ம சீரியஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாத்தையுமே அலசி ஆராய போகிறோம்.
ஸோ ஒரு தம்ப்நெயில் உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரியலையா, டோன்ட் வரி, நான் சொல்லித்தரேன். ஒரு எப்படி வீடியோஸ் எடுக்கணும்னு தெரியலையா, நான் சொல்லித்தரேன். எப்படி ஒரு கேமரா ஃபியர் இருக்கா, எல்லாத்தையுமே நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், இதெல்லாம் நீங்கள் அப் டு டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வளவலன்னா இந்த இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் நான் இழுக்க போகிறது கிடையாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டு போயிட போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை டச் பண்ணணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, உங்களை மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் போல் இருக்குப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ ஓகே, நம்ம யூடியூபர் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் பேர் வச்சோம் பார்த்தீங்களா, இந்த சீரியஸ்க்கு நம்ம ஒரு இன்ட்ரோ செஞ்சுருக்கோம். அந்த இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறுத்த யூடியூபர் சீரீஸ்னு சொன்னேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கியாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் ஒரு 2 எடுத்து 2 நாளில் 2 ஆச்சு. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு பின்னாடி தான் தெரியுது யூடியூப்பில் யூவை காணோம் அப்படிங்கிற மாதிரி. என்னடா இது அப்படின்னு மறுபடியும் நான் போயிடுறேன், எல்லாத்தையும் மாற்றி 2 எடுத்து போட்டது தான் இப்போது நீங்கள் பார்க்க போகிறது. அந்த ஃபுல் இதுதான் ஒரிஜினல் பேர். இப்போ பார்த்தது சும்மா வேஸ்ட். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த சீரியஸை உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம், முதல்ல எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான் மறுபடியும் அடுத்த சீரியஸ் ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரையும் உங்களாக இருக்கும். குட் பை.